உங்கள் புழக்கடைத் தோட்டத்து வாயுவில் செங்கழு நீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் கூம்பினகான் செங்கல் போடிக்கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போகின்றார். எங்களை முன்னம் எழுப்புவாள் வாய் பேசும் நங்காய் எழுந்திராய் நாணாதாய் நாவுடையாய் சங்கோடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணனை பாடேலோரெம்பாவார். 13ஆம் பாசுரத்தில் கண்ணனுடன் கூடிக் குலவ வாய்த்த இந்த காலத்தில் நீ மட்டும் அவனின் சேட்டைகளை நினைத்து தனித்து கிடக்கும் கபடத்தை கொண்டிருக்கிறாயே, அதை கைவிட்டு எழுந்து வா என்று தோழியை துயில் எழுப்பிய ஆண்டாள் இந்த பாசுரத்தில் எங்களை முன்னம் எழுப்புவதாக சொல்லி இப்போது உறங்குகிறோமே என்ற நாணம் இல்லாமல் இருப்பவளே, இனியாவது எழுந்து வா என்று அழைக்கிறார். உங்கள் வீட்டு புழைக்கடையில் உள்ள தோட்டத்தில் அழகான தடாகம் இருக்கிறது. அதில் செங்கழு நீர் பூக்கள் வாய் திறந்து அழகாக பூத்து வாவென அழைக்கின்றன. ஆம்பல் மலர்களின் வாயோ மூடிப்போய் குறுகி நிற்கின்றன. காவி பொடியில் தோய்த்து எடுத்த வஸ்திரங்களை உடுத்தியவர்கள் இந்த தவசிகள். அவர்கள் வெண்மை நிறமுள்ள தூய பற்களை உடையவர்கள். அத்தகைய தூய்மை நிறைந்த சந்நியாசிகள் மூடப்பட்டிருக்கும் தங்கள் திருக்கோயில்களின் கதவுகளை திறவுகோல் கொண்டு திறந்து திரைவிளக்க செல்கின்றனர். நாங்கள் எழுவதற்கு முன்பே எழுந்து எங்களை வந்து எழுப்புவதாக சொல்லி சென்றவளே, வீராப்பு மிகுந்த பேச்சால் எங்களை மயக்கிய நங்கையே, நாம் அவர்களிடம் சொன்னபடி முன்பே சென்று அவர்களை எழுப்பிவிடாமல் அவர்கள் நம் வீட்டு வாசலில் நிற்க இப்படி படுக்கையில் இருக்கிறோமே என்ற வெட்கம் கொஞ்சமும் இல்லாதவளே, இனிமையான பேச்சினை வெளிப்படுத்தும் நாவினை உடையவளே, சங்கு சக்கரங்களை தரித்துக் கொண்டுள்ள விசாலமான திருக்கைகளை உடையவன் கண்ணன். தாமரை மலர் போன்ற திருக்கண்களை கொண்ட அந்த கண்ணனை பாடுவதற்காக நீ விரைந்து எழு என்று தோழியை துயில் எழுப்புகிறார் ஆண்டாள். திருவெம்பாவை பாடல் 14. காதார் குழையாட பைம்புன் கலனாட கோதை குழலாட வண்டின் குழலாம் ஆட சீதப் புனலாடி சிற்றம் பலம்பாடி வேதப் பொருள் பாடி அப்பொருளா மாப்பாடி சோதித்திறம்பாடி சூழ்கொன்றாரை தார்பாடி ஆதித்திறம்பாடி அந்தமா மாப்பாடி பேதித்து தம்மை வளர்த்தெடுத்த பேய்வலை தன் பாதத்திறம்பாடி ஆடேலோர் எம்பாவாய். நாள்தோறும் துன்பப்படும் ஆன்மா ஆறுதல் பெறவும் தெளிவு கொள்ளவும் ஈசனை துதிப்போம் வாருங்கள். ஆடுவதும் பாடுவதும் ஆன்மீகத்தில் இயல்பாக இருந்த நிலை மாறி தற்போது நாகரீகம் என்ற பெயரில் தவிர்த்து விட்டோம். மனம் ஒன்றி இசையும் உடல் லயிக்க ஆடலும் பக்தியும் அவசியம் தேவைப்படுகிறது. செவியில் பூட்டிய குழைகள் ஆட, செம்மேனியில் அணிந்த அணிகலன்கள் ஆட, கோதை அவள் கூந்தலாட, அந்த கூந்தலில் சூடியுள்ள மலர்களின் மது அருந்த வந்த வண்டுகளும் ஆட, குளிர்ந்த நீரில் எல்லோரும் நீராடுவோம். நீராடும் போதி தில்லை சிற்றம்பலத்தில் கூத்தாடும் ஈசனின் திருநாமங்களை சொல்லி பாடுங்கள். வேதத்தின் பொருளாகவும் அப்பொருளின் வடிவாகவும் விளங்குகின்ற நம் ஐயனின் புகழைச் சொல்லி நீராடுங்கள். பிரபஞ்ச ஜோதியாக எழுந்து திருவண்ணாமலையில் அருளும் நம் ஈசனை பாடுங்கள். பெறற்கரிய பேராய் ஈசனது மார்பில் தவழும் கொன்றை மாலையின் அழகை பாடுங்கள். ஆதியாய் அனாதியாய் அகண்டமாய் அபூர்வமாய் விளங்கும் நம் தலைவனின் புகழை பாடுங்கள். பாசம் மாயைகளில் இருந்து
நம்மை விடுவிக்கும் தாயுமான நம் தந்தையை வியந்து பாடுங்கள். சகலத்தையும் வழங்கும் அவன் திருவடியின் திறம்பாடி நீராடுங்கள். விரைவாக நீராட எழுந்து வா தோழி. ஆடும் கலையின் நாயகனாக விளங்குபவர் ஈசன். அதனாலேயே ஈசன் நடராஜர் என்றும் ஆடல் கூத்தன் என்றும் போற்றப்படுகிறார். தலம்தோறும் இவர் ஆடிய நாட்டியங்கள் 108, தானே விரும்பி தனித்து ஆடியவை 48, சக்தியோடு இணைந்து ஆடியது 36, விஷ்ணுவோடு ஆடியது 9, முருகனோடு ஆடியது 3, தேவர்கள் முனிவர்கள் விருப்பத்துக்காக ஆடியது 12. ஈசனின் தாண்டவத்தை தரிசிப்பவர்கள் பிறவா பேரின்ப நிலையை அடைவார்கள். பாசம் எனும் மாயையில் இருந்து விடுபடுவார்கள். பிறப்பே வேண்டாம் என்று பாடல் தோறும் அழுது புலம்பிய அப்பர் பெருமான் முரணான நடராஜ பெருமானை கேசாதிபதியாய் தரிசித்துவிட்டு மனித பிறவியும் வேண்டுவதே இம்மாநிலத்தே என்றார். அதாவது நடராஜரின் தாண்டவ தரிசனத்தை கண்டு மயங்கி இன்னொரு பிறவியும் வேண்டும் என்று கேட்டுவிட்டார். அத்தனை அழகு வாய்ந்த திருக்கோலம் நடராஜ பெருமானுடையது. ஆடும் நாயகனை நாம் எல்லோரும் கூடி மார்கழி அதிகாலையில் நீராடி பணிவோம். வெறுமே குளிக்காமல் சீத புனலில் குடைந்து முங்கி ஆரவாரமான ஆடலால் ஈசனை கொண்டாடுவோம். ஈசனின் 7 தாண்டவங்களால், அதாவது காளிகா தாண்டவம் சா, சந்தியா தாண்டவம் ரி, கௌரி தாண்டவம் கா, சம்மார தாண்டவம் மா, திரிபுரத் தாண்டவம் பா, புர்த்தவத் தாண்டவம் தா, ஆனந்த தாண்டவம் நீ. இதிலிருந்து தான் 7 ஸ்வரங்களும் தோன்றின. ஆதனால் ஆடலோடு பாடலோடும் இணைந்து நம் ஐயனின் புகழ் பாடுவோம். படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் எனும் 5 வகை தொழிலையும் மறை பொருளாய் உணர்த்தும் தத்துவ வடிவமே ஆடல் கூத்தனின் அருமையான வடிவம். ஆடுவதும் பாடுவதும் ஆன்மீகத்தில் இயல்பாக இருந்த நிலை மாறி தற்போது நாகரீகம் என்ற பெயரில் தவிர்த்து விட்டோம். ஆடலும் பக்தியில் அவசியம் தேவைப்படுகிறது. முத்தனி கொங்கையல் ஆட ஆட, மொய்க்குழல் வண்டினம் ஆட ஆட, சித்தம் சிவனோடு ஆட ஆட, செங்கயற் கண்பணி ஆட ஆட, பித்தம் பிறனோடு ஆட ஆட, பிறவி பிறரோடு ஆட ஆட, அத்தன் கருணையோடு ஆட ஆட. ஆஹா, பொற்சுண்ணம் இடிக்கும் பெண்கள் எத்தனை விதமாக ஆடினார்கள் என்று திருவாசகம் பாடி உள்ளது. பெண்களே, ஈசனின் அருளை எளிதாக பெற ஆடலும் பாடலும் அவசியம் என்பதை உணருங்கள். இசையால் ஈசனோடு கலந்து போனவர் நீலகண்ட யாழ்ப்பாணர். பாணர் குலத்தில் தோன்றி யாழ் இசைப்பதில் விற்பன்னராக விளங்கி பெரும் புகழ் கொண்டவர் நீலகண்ட யாழ்ப்பாணர். ஏழிசை நாயகியாம் மதங்க சூளமணி எனும் மாதரசியை மணந்து தலந்தோறும் ஈசனை புகழ்ந்து பாடி பெரும் பேறு பெற்றவர் இவர். ஆலவாய் அப்பனுக்கு முன்னால் இவர் கீதம் வாசிக்க ஐயனே இவருக்கு பொற்பலகை இட்டு அமரச் சொன்ன அதிசயமும் நடந்தது. ஆரூரிலும் ஈசன் இவரை தனி வழியே வரவழைத்து தம்மை பாடும்படி அருள்வாளித்தார். கேட்டவர் உருகும் வகையில் இவர் இசைத்த பாடல்கள் ஈசனுக்கு விருப்பமானது. மேலும் இவர் புகழை கூட்ட திருவருள் செய்த ஈசன் இவரை சீர்காழியில் ஆளுடைய பிள்ளை சம்பந்த பெருமானோடு இணைத்து வைத்தார். சம்பந்தரின் பாடல்கள் இவருடைய யாழ் இசையால் மேலும் சுவை கூடியது. இவர்களின் இசை சங்கமத்தின் பெருமையால் அடியார் திருக்கூட்டம் ஆட்டமும் பாட்டமாய் கொண்டாடி மகிழ்ந்தது. இசையால் ஈசனோடு நெருங்கி போன நீலகண்ட யாழ்ப்பாணர் ஒரு வைகாசி மூல நன்னாளில் துணைவியார் மதங்க சூளாமணியாருடன் ஈசனோடு இணைந்தார். ஆம், திருநல்லூர் பெருமணத்தில் நடைபெற்ற சம்பந்த பெருமானின் திருமணத்தைக் கண்டு மகிழ்வுற்று அங்கு தோன்றிய பெருஞ்சோதியினுள் சம்பந்தர் உள்ளிட்ட அடியார் குழுமத்துடன் புகுந்தார்.
ஈசனோடு கலந்த நீலகண்டர் ஈடிலா பேரின்ப வாழ்வு பெற்று சிவலோக பதவி அடைந்தார் என்கிறது பெரிய புராணம். இசையும் ஆடலுமாய் நிறைந்திருக்கும் நம் பெருமானை நாளும் துதிப்போம். பிணி பெருந்துயர் கடன் வம்புகள் வழக்கு உறவு சிக்கல் என நாள்தோறும் துன்பப்படும் ஆன்மா ஆறுதல் பெறவும் தெளிவு கொள்ளவும் ஈசனை கொண்டாடுவோம். எங்களுடைய பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் தொடர்ந்து இது போல பல பதிவுகளை பார்ப்பதற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம்.